ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கவனமாய் கேட்கிறார். வேதத்தில் அநேக ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன ஜெபங்களுக்கு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார் என்று வேதத்தில் அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. ஆமென். நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஆமென். பரலோக தூதர்கள் இந்த இடத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வெறும் கல்லையோ மண்ணையோ விக்கிரகத்தையோ வணங்குகிறவர்கள் அல்ல, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர்கள். இயேசுவை எங்கெல்லாம் நீங்க பாதாளத்தில் போய் இல்லைன்னு சொன்னால் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் கர்த்தாவே எங்களை ரட்சியும் அப்படின்னா அங்கேயும் கர்த்தர் வந்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வியாபி. ஒரே நேரத்தில் ஆண்டவரால் எல்லா இடங்களிலும் இருக்க முடியும். ஆமாம், நம்முடைய எதிரியாகிய பிசாசு குறித்து என்ன நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா அவனால் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அவனுடைய தூதர்கள் அங்கங்கே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்பவும் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்க முடியும். ஆமாம், நீங்கள் இங்கேருந்து ஜபிக்கும் போது உங்கள் வீட்டில் யாராவது வியாதியோடு இருந்தால் அங்கே போய் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். இங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் வீடுகளுக்கும் சென்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வேதம் நான் ஜெபத்தை நடத்துறதுக்கு முன்பாக கர்த்தரின் சிந்தையில் ஒரு வார்த்தையை வச்சதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பைபிள் சொல்லுது ஒரு அழகான வாக்கு தத்தம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சொல்லுங்க எந்த ஆயுதமும், சத்தமா சொல்லுங்க, எந்த ஆயுதமும், சத்தமா எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. பிசாசு நிறைய நேரத்தில் நம்மளை அப்படியே கவனித்து நம்ம மேலே எய்கிறதற்காக அம்பை நாணேற்றி அவன் விடும்போது இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன், இந்த நிமிஷம் வரையிலும் நிறைய அம்புகளை கர்த்தர் மாறி போக செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமாம், பிசாசு வெள்ளம் போல நமக்கு எதிராக வந்தான் ஆயுதங்களை கொண்டு. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக நமக்காக வெற்றி கொடியேற்றினார். யெகோவா நிசி. சத்தமா சொல்லுங்க, யெகோவா நிசி. யெகோவா நிசி நமக்கு ஜெயம் தருகிற தேவன். எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள், முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். நாம் இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், மறைவிடங்களில் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், ஒளிப்பிடங்களில் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், மந்திரவாதிகளால் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், ஏவல்காரர்களால் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், சூழ்ச்சிகளால் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும். உங்க குடும்பங்களுக்கு எதிராக சத்துரு வைத்திருக்கிற வலைகள், உங்கள் குடும்பத்திற்கு எதிராக சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போகும். வேதம் சொல்லுகிறது, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இதுவரை நம்மை தப்புவித்த தேவன் இப்பொழுது தப்புவிக்கிற தேவன், இனிமேலும் நம்மை தப்புவிப்பார். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்க தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எஸ் எஸ் ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்முடைய ஆலயத்தை சூழ்ந்திருக்கிறது. யாரெல்லாம் இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட போகிறார். ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்கள், வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்கு விரோதமாய் சத்துரு எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போகட்டும். சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள், சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். என் பிள்ளைக்கு விரோதமாக, என் எதிர்காலத்திற்கு விரோதமாக, என் தலைமுறையினருக்கு விரோதமாக, என் சந்ததிக்கு விரோதமாக, என் சரீரத்திற்கு விரோதமாக, என் சுகத்திற்கு விரோதமாக, என் ஆரோக்கியத்திற்கு விரோதமாக, என் பொருளாதாரத்திற்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே வாய்க்காமலே போகட்டும், வாய்க்காமலே போகட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்றைக்கோ உங்களை சத்துரு வீழ்த்தி
ஆமென் மடிய செய்திருக்க முடியும். ஆனால் கர்த்தரோ நம்மை பாதுகாத்தார். கர்த்தரோ நம்மை பாதுகாத்தார். அவனுடைய ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணினார். அவர் இன்றைக்கும் நமக்காய் செயல்படுகிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உன் குடும்பத்திற்கு விரோதமாக, நீ செய்கிற தொழிலுக்கு விரோதமாக சத்துருவானவன் எவ்வளவோ தந்திரங்களை சூழ்ச்சி செய்து வலைகளை பின்னி, ஆமென், எவ்வளவோ கண்ணிகளை வைத்தார். ஆனால் இன்றளவு நம்மை பாதுகாத்த தேவன் இன்று முதல் ஆச்சரியமாய் பாதுகாப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, ஓ, நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற தேவன். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். அகித்தோப்பியலின் ஆலோசனைகளை அதமாக்கின தேவனே, இப்படி பிள்ளைகளுக்காய் நீர் மனம் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ, இந்த வாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவே, உம்முடைய ஆளுகை உம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுக்கு ஜெபிச்சிருக்கிறாங்கப்பா. இந்த இடத்துல கடன் பாரங்களோடு யாராவது இருந்தா, ஆமென், உம்முடைய பிள்ளைகளுடைய பாரங்கள் எல்லாம் விலகத்தக்கதாய் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாராவது இருந்தா, உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புத சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே அவருடைய சரீரங்களில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும். கடன் பாரங்கள் விலகட்டும். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், சமாதானம் பெரிதா இருக்கட்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, எல்லாரும் சந்தோஷமாய் பாடுவோம். ஓஹோ, இது ஏன் தெரியுமா? சொல்லுங்கள். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில், ஆமென், சத்தமா எழுதிவிட்டார். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம், நன்றி சொல்லுவோம். தகப்பனே, கொஞ்ச நேரம் உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு என்ன எங்களுக்கு சொல்ல சித்தமா இருக்கிறீரோ அதை மாத்திரம் வெளிப்படுத்தும், எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி படிக்க அன்பாய் கேட்கிறேன். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6, 7, 8, 9 4 வசனங்களையும் சத்தத்தை உயர்த்தி ஒருவர் படிக்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள்.
அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் போன வாரத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களை பார்க்காதிருங்கள். மற்றவர்களுடைய வளர்ச்சியையும் மற்றவர்களுடைய தாழ்ச்சியையும் உங்களோடு உங்கள் வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணவே செய்யாதிருங்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பித்தேன். காயின் ஆபேல். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்த போது காயினுடைய முகநாடி வேறுபட்டது. அவன் தன்னுடைய தவறை உணராமல் என் காணிக்கையை கர்த்தர் ஏன் அங்கீகரிக்கவில்லை, என்னை ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று அவனே நிதானித்து அறியாமல் தன்னுடைய சகோதரன் மேல எரிச்சல் அடைந்து தன் சகோதரனை கொன்றே போடுகிறான். காணிக்கையுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது பலியுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு காண்பித்தேன். காயின் என்னெல்லாம் செய்ய தவறினான் என்று காண்பித்தேன். அதை உணராமல் அவன் ஆபேலோடு தன்னை கம்பேர் பண்ணதுனால காயின் அந்த உன்னதமான அனுபவத்தை இழந்து போனான். நான் சொன்னேன், காயின் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே அவருடைய திருமண உறவில் பிறந்த, இந்த பூமியில் பிறந்த முதல் மகன், முதல் மனிதன். மனுஷ கொலை பாதகனாக மாறிவிட்டான். வேதம் காயினுக்கு கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, பொல்லாங்கினால் உருவானவன் காயின் என்று சொல்லுகிறது. இந்த பூமியில பிறந்த முதல் மனுஷன். அப்போ மற்றவர்களோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு விதத்துல நம்ம விழுந்துருவோம். இன்றைக்கு இந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் நாம் வாசித்த வசனங்களில் இங்கேயும் இருவரை குறித்து எழுதப்படுகிறது. இஸ்ரவேலின் முதல் ராஜாவையும் இஸ்ரவேலின் 2வது ராஜாவையும்.